பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் தூதருக்கு மாறு செய்த கூட்டத்தினர் புலம்புவார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னாரி, அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாள், யகூலூன, அவர்கள் கூறுவார்கள், யா லைத்தனா அத்தஅனல்லாஹு வ தஅனர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, இந்த தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூது செய்தியையும் அல்லாஹ் தஆலா கூறிய இந்த அல் குர்ஆன் செய்திகளையும் யார் யாரெல்லாம் ஏவி நடக்காமல் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்காமல் கை சேதப்படுகின்றார்களோ அவர்கள் அந்நாளில் நரகத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது வயௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி, அநீதி இழைத்தவன் தனது கைகளை கடிக்கும் நாளில் யகூலு, அவன் கூறுவான், யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா, இந்த தூதருடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் அவன் கை சேதப்படுவான். அன்பார்ந்த நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த தூது செய்தியின் மூலம், இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றான் என்று சொன்னால், நாங்கள் சில வேளை அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றிருப்போம், அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உண்மை என்று புரிந்திருப்போம். ஆனாலும் எனது குடும்பத்தார் இதை எதிர்க்கின்றார்களே, நாளைக்கு எனது மச்சானின் முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும், எனது மனைவியின் குடும்பத்தினர் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பார்களே என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அந்த வழிகளை யார் யாரெல்லாம் புறக்கணித்து நடக்கிறார்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஊரார் என்னை ஒதுக்கி வைப்பார்களே, எமது மஹல்லாவாசிகள் எம்மை விட்டும் தூரப்படுத்தி வைப்பார்களே என்று சாக்கு போக்கான காரணங்களை சொல்லி உள்ளதை உள்ளபடி எடுத்து நடக்காமல் தூதருக்கு மாற்றமான செய்திகளை செயல்களை இந்த உலகில் யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டிய முறைப்படி எமது தொழுகைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டாமா? 30 வருடங்கள் 40 வருடங்கள் 70 80 வருடங்கள் தொழுகையில் நின்று ஜமாத்தோடு நாங்கள் தொழுது இருப்போம். அந்த தொழுகைகள் அனைத்தும் நபிமொழி முறைப்படி அமைந்திராவிட்டால் அந்த தொழுகையின் நிலை என்ன என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் எடுத்து நடக்காமல் மௌலூதுகளை ஓதி கத்தம் ஃபாத்திஹா கந்தூரி தாயத்து போன்றவற்றில் ஈடுபட்டு சஹீஹான ஹதீஸ்களை விட்டுவிட்டு லைஃபான ஹதீஸ்கள் மூலம் அமல்கள் என்று சொல்லி இல்லாத பொல்லாத நல்லறங்கள் என்று செய்ய தேடி தேடி போய் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வமன் யுதில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் ஒரு இடத்தில் வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலஹு அம்ரன் ஐயகூன லஹும் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு விடயத்தை இதுதான் மார்க்கம் என்று கற்றுத்தந்ததன் பின்னால் ஒரு முஃமினான ஆணுக்கோ ஒரு முஃமினான பெண்ணுக்கோ தாங்கள் நினைத்தபடி நடக்க முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். அன்பார்ந்த நல்லடியார்களே, இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண் என்று குறிப்பிடுவதன் மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறந்த மக்கள் என்று நாம் அடையாளம் காணக்கூடியவர்கள் முஃமின்கள். அப்படிப்பட்ட முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன விடயத்தை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த ஆயத்தில் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வமையஸல்லாஹு வ ரசூலஹு ஃபகத் லல்ல லலாலம் முபீனா, அவனது தூதருக்கு மாறு செய்பவர் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கின்றனர் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆக முஃமினான ஆணுக்கோ முஃமினான பெண்ணுக்கோ இந்த மார்க்கத்தில் எந்த விதமான கூடுதல் குறைவுகளையும் செய்ய முடியாது. யார் அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்து விட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டிலேயே உள்ளார் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றான். ஆக நாங்கள் இமாம்கள் சொல்லக்கூடிய வழிகளிலோ அல்லது மதுஹப்வாதிகளின் பின்னால்
பின்னாலோ தரிகாவாதிகளின் பின்னாலோ எந்தவித ஆய்வும் இல்லாமல் தான்றோடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. அவ்வாறு அல்லாஹ்வும் அவனது தூதரும் மாறு செய்பவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான்.